கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 4-9 கூடிய சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்தில் மறைந்து நீச்சத்தை அடைகிறார். அதை விட மேலாக ராசிநாதனை 2 சுவர்கள் பார்க்குறாங்க. 5ல் செவ்வாய் உட்கார்றார். ஐயா ஏதாவது எனக்கு கெடுதல் நடந்துருமாங்க ஐயா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அப்படிலாம் தொடர்புகள் விட்டு போன நட்பு மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பாதி பேர் கும்பராசிக்காரர்கள். என்னதான் கிரகங்கள் 6-8 மறைந்தாலும் கூட ராசிநாதன் வலுவாக 2 மாபெரும் சுவர்களால் குருச்சுக்கரனால் பார்க்கப்படுவதால் தைரியத்தை தன்னம்பிக்கையை விட்டுற மாட்டீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் நல்லா இல்லை. ஜென்மச்சனி தான் உங்களை போல 2022, 2023, 2024 கும்பராசிக்காரர்கள் வயதிற்கேற்றார் போல உண்மையிலே இளைய பருவத்தினர் நல்லா இல்லை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற ஆகஸ்ட் மந்த் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு, எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில், ஒரே இடத்தில், ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்கு 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 டக்குன்னு மாறுவார். அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு, தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா? 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபுக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய
தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறிடுறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 4, 9 கூடிய சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்தில் மறைந்து நீச்சத்தை அடைகிறார். அதைவிட மேலாக ராசிநாதனை 2 சுவர்கள் பார்க்குறாங்க. 5ல் செவ்வாய் உட்கார்றார். ஐயா ஏதாவது எனக்கு கெடுதல் நடந்துருமாங்க ஐயா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அப்படிலாம் கிடையாதுங்க. யோகாதிபதிகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பலவீனத்தை அடைந்திருந்தாலும் கூட, ஏன்னா 6ல் வேற புதன் வந்துடுறார். 6, 8ல் புதனும் சுக்கிரனும் வந்தாலே விபரீத ராஜயோகம் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வரும். எதிர்பாராத நட்பு, முன்பு தொடர்புகள் விட்டு போன நட்பு மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பாதி பேர் கும்பராசிக்காரங்களுக்கு வரும். ஸ்கூலில் தான் ஒரு பழக்கம், காலேஜில் தான் ஒரு பழக்கம், அங்கே வேலை செய்யும்போது ஒரு பழக்கம், நார்த்தில் வேலை செய்யும்போது பழக்கம், சவுத்தில் வேலை செய்யும்போது பழக்கம், ஜெர்மனில் வேலை செய்யும்போது பழக்கம், அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு இடத்துல நல்ல நட்போடு பழகி தொடர்பு விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னதான் கிரகங்கள் 6, 8ல் மறைந்தாலும் கூட ராசிநாதன் வலுவாக 2 மாபெரும் சுவர்களால் குரு சுக்கிரனால் பார்க்கப்படுவதால் தைரியத்தை, தன்னம்பிக்கையை விட்டுற மாட்டீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் நல்லா இல்லை, ஜென்மச்சனி தான் உங்களை போட்டு அமுக்கி விட்டுருச்சு. 2022, 2023, 2024 கும்பராசிக்காரர்கள் வயதிற்கேற்றார் போல் உண்மையிலே இளைய பருவத்தினர் நல்லா இல்லை. சோம்பேறின் பேர் வாங்கினீங்களே, வீட்டில் அம்மா அப்பாவே திட்டினாங்களே ஒன்றாங்களே, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறீ, எந்திரி, வீட்டுக்கு விளங்காது, எந்திரிச்சு வெளியே போ, இப்படிலாம் பேசலையா அவங்கள அப்பா அம்மா? அதெல்லாம் இப்போ இல்லையே. இளைஞர்கள் இப்போ நல்லா தானே இருக்கிறீங்க, கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு இல்லையா? வந்த தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. என்ன பெரியவங்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகள் இருக்கும், செலவுகள் கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதிகமான வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய பயணங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு தூர இடங்களுக்கு போகக்கூடிய ஆர்வமும் ஆசையும் அதற்கான அனுமதியும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய பேர் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைப்பீங்க, ஃபாரினில் போய் வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. டக்குன்னு ஆசை வரும். அப்பா இங்கே இருக்கிறாரு, அம்மா இங்கே இருக்கிறாங்க, அவர் இங்கே இருக்கிறார், நான் அமெரிக்கா போனோம், ஐரோப்பா போனோம், லண்டன் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். முதல்ல போய் படித்து பார்ப்போம், பிடிச்சிருந்தா அங்கேயே வேலை செய்வோம், அப்படி இருந்தால் அங்கேயே செட்டில் ஆகும். இந்த மாதிரியான பிடித்திருந்தால் பார்த்தால் அப்படின்ற மாதிரியாக ஒரு இக்கண்ணா வச்சு முதல்ல போவீங்க. ஆனால் அப்படி போகிறவங்க திரும்பி வரமாட்டீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெரிய அளவில் கொஞ்சம் குழப்பங்கள் தான் இருக்கும். யோகாதிபதிகள் நீச்சம் மற்றும் மறைவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் ராசிநாதன் சுபர்களுடைய தொடர்பில் இருக்கிறனால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதம் உண்டு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த லாபமற்ற தன்மைகள், தொழிலுக்கான ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல அமைப்பு, வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய
வேலையில் ஒரு மாதிரியான நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல இந்த மாதம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.